March 6th, Friday, in today's Gospel. They said to one another, "Here comes that master dreamer. Come on, let us kill him." But when the tenants saw the son, they said to one another, "Come, let us kill him." Is it wrong to dream? Does not prophet Joel say, "I will pour out my spirit upon all people. Your sons and your daughters will prophesy. Your old men will dream dreams, and your young men will see visions." Is Joseph too young to dream dreams? One has to be God-turned to understand the dream that God has for us and for the whole of creation. Failing in this understanding, we will only grow jealous and angry and kill and destroy each other, as it happens in the first reading as well as the Gospel. Dreams are one of God's ways of communicating with humans. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப் புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், "இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொண்டு போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும்" என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், "அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார்" என்றார்கள். இயேசு அவர்களிடம், "கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே
உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The stone that the builders rejected has become the cornerstone. மத்தேயு 21:42. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, this parable reveals three important points. 1. God's patience. 2. Jesus' uniqueness. 3. Our accountability. இந்த உவமை 3 கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. 1. இறைவனின் பொறுமை. 2. இயேசுவின் தனித்தன்மை. 3. நமது பொறுப்பு. ஆக ஒவ்வொரு உவமை, ஒவ்வொரு புதுமை, இயேசுவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு வழிகாட்டுகின்ற விளக்காக, ஒளியாக அமைகிறது. அதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து அது பலன் தருவது அமைகிறது. Take care that your vineyard does not bring forth thorns instead of grapes. Your vintage produce vinegar instead of wine. Saint Maximus of Turin, 420 ஆண்டு, ஏறக்குறைய 1000 இருந்தவருடைய வார்த்தைகள். உனது திராட்சை தோட்டம் திராட்சைக்கு பதிலாக முட்செடிகளையும் ஆலை திராட்சை ரசத்திற்கு பதிலாக காடியையும் உண்டாக்காதபடி கவனமாயிரு. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றவைகள் நல்லவைகளை உருவாக்க வேண்டும். நல்லவைகளை உருவாக்குவதற்கு முயற்சி தேவை, கவனம் தேவை, கடின உழைப்பு தேவை. இல்லை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக முளையக்கூடியது புல், அதுக்கு அடுத்தது நெருஞ்சி முள், இவைகள் எல்லாம் தானாக வரும். அந்த நிலம் பண்படுத்தப்படவில்லை என்றால் பிறகு அந்த நிலத்தை பண்படுத்துவது என்பது கடினம். the tenacity of a weed என்று அடிக்கடி சொல்வேன். அப்படின்னா சாதாரணமாக இருந்தால் அந்த இடம் இப்படி பாழாக போய்விடும். ஒரு நிலமானது பண்படுத்தப்பட்டு பலன் தரக்கூடிய வகையில் அதை கொண்டு வர வேண்டுமென்றால் கடினமான உழைப்பும் முயற்சியும் தேவை. ஆகவே நம்முடைய உள்ளம் என்கின்ற இந்த தோட்டம் பலன் தரக்கூடிய, திராட்சை பழத்தை தரக்கூடிய தோட்டமாக இருக்க வேண்டும். அது ஆலையாக இருந்தால் திராட்சை ரசத்தை தரக்கூடிய வகையில் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர். மத்தேயு 21:31. ஆண்டவருடைய தனித்தன்மை எல்லோருக்கும் இரக்கம் காட்டுவது. நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல, எல்லோருக்கும், பாவிகளுக்கும். ஆக என்னிடம் இருக்கக்கூடிய பாவங்களை குறைத்து அவைகளை கழுவி சுத்தமாக்கி இறை அருளை பெறக்கூடிய வகையில் என்னுடைய உள்ளத்தை தயாரிக்க வேண்டும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும். குறள் 168. அழுக்காறு என்றால் பொறாமை. பொறாமை என்பது ஒரு பெரிய ஆமை. அது உள்ளே புகுந்து விட்டால் நிச்சயமாக அழிவை தான் தரும், நல்லதை தராது.
ஆகவே இந்த பொறாமையை நாம் அகற்ற வேண்டும். போட்டி மனப்பான்மை தேவை. போட்டி போட்டுக்கொண்டு படித்தலோ விளையாட்டுத் துறையிலோ அல்லது மற்ற துறைகளிலோ நானும் செய்வேன், நானும் இதை இன்னும் சிறப்பாக்குவேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுவது என்பது தேவை. அப்பொழுதுதான் சிறப்பானவைகளை உருவாக்க முடியும். இப்போ கரண்ட் நின்று போச்சு இல்லையா, இதுக்கு போட்டி இருந்ததுன்னு வச்சுங்க, கரண்ட் நிற்காது. கவர்மெண்ட் கொடுக்குற கரண்ட்டு அப்படித்தான் ஒரு காலத்தில் டிவி இருந்துச்சு. இந்த டிவி சென்னையிலேருந்து தூர்தர்ஷன் வரும் அல்லவா, டப்புன்னு நின்று போயிடும். தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு போர்டு போட்டாங்கன்னா 5 நிமிஷம் ஆகுமோ 10 நிமிஷம் ஆகுமோ ஆன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ போட சொல்லுங்களேன் பார்ப்போம். தடங்களுக்கு வருகிற அட போயா சர்த்தான், அடுத்த சேனலுக்கு போயிடுவோம். போட்டி இருந்தால்தான். அந்த சேனல் ஏதாவது போனாரா, சரி அடுத்த சேனல். போட்டி இருந்தால் ஐயோ இனிமே தவறு இல்லாமல் பார்த்துக்குவேன். கொஞ்சம் தவறுனா மக்கள் பார்க்க மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க, அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஆகவே போட்டி எல்லாத்திலும் தேவை. சிறந்தவைகளை உருவாக்க முடியும். இருப்போம், ஜெபிப்போம். Thank you, Lord Jesus Christ, for all the benefits which you have given us, for all the pains and insults which you have borne for us, O most merciful Redeemer, friend and brother. May we know you more clearly, love you more dearly, follow you more nearly for your own sake. Saint Richard. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் அளித்த எல்லா கொடைகளுக்கும் எங்களுக்காய் நீர் தாங்கிக் கொண்ட வேதனைகளுக்காகவும் நிந்தை அவமானங்களுக்காகவும் கோடான கோடி நன்றியும் புகழும். ஓ மிகவும் இரக்கமுள்ள மீட்பரும் நண்பரும் சகோதரருமான இயேசுவே, உம்மை மேலும் தெளிவாய் அறியவும், மேலும் உருக்கமாய் அன்பு செய்யவும், மேலும் நெருக்கமாய் பின்பற்றவும் அருள் தாரும். நீர் எமக்கு கொடுத்த நன்மைகளை சரியாக உபயோகித்து கணக்கு காட்டக்கூடிய வகையில் அவைகளை செயல்படுத்தவும் நியமங்களையும் நீர் எமக்கு தந்து ஆசீர்வதித்திருளும். என்னும் எங்களுடைய ஜெபம் விசாலமாக அமைவதாக. அனைவருக்கும் ஒரு அருளையும் ஆசிரியம் நிறைவாக தர ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இனிமையான விருந்து இது, இறைவன் தரும் விருந்து. வார்த்தையான இறைவன் வாழும் வாழக திருவிருந்து. ஜெபிப்போமாக. உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.